evening to all of you. Welcome to Spread Positivity Series 19. A heartily welcome to all our parents, our beautiful students, and our participants, and our honorable chairman sir, and our beautiful staffs and heads. So this series is going to be a very special series. யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரே ஸ்ட்ரீமாக தான் பண்ணுவாங்க. பட் இந்த வீக்குக்கு எக்கச்சக்க டேலண்டர்ஸ் வெர்சடைல் பர்ஃபார்மன்ஸோட சீரீஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுனால 9th and 10th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவான சீரீஸ் தான் இந்த வீக். So for the next 45 minutes, our 9th and 10th standard Sparkle Stars are going to entertain us with lots of performance. Let's start the show. To start Spread Positivity series, Tanushree from 10th standard is going to sing a song for us for a musical presentation oda Spread Positivity in the week start aga pogudhu. Yes, Tanushree from 10th standard to going to sing a song for us. Wow, it was a wonderful song. ஒரு அழகான தமிழ் பாடல், அதுவும் தமிழ்நாடோட சிறப்புகளை சொல்ற பாடலை பாடி ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டிஸை இசையோடு தொடங்கி வச்சிருக்காங்க. இசையை கேட்டு ரசிச்சாச்சு. அடுத்தது கவிதை மழையில நம்மளை நனைய வைக்கிறதுக்கு டு பிரசன்ட் அ பொயட்டிக்கல் பிரசன்டேஷன் நிதீஷ்வர் ஃப்ரம் 10th ஸ்டாண்டர்ட். Hello friends, welcome to my presentation. My name is Vinithish of 10th A and இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நான் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் எழுதியிருக்க கவிதைகளை உங்களுக்கு ஒரு வீடியோ ப்ரெசன்டேஷன் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் இட் வித் இங்கிலீஷ் guys. Stars and flowers. A day upon the dazzling stars, a night upon the shining flowers. The wonders of the universe can't be said in single verse. ஸோ பகல் நேரத்தில் நம்மளால் நட்சத்திரத்தை பார்க்க முடியாது, இரவு நேரத்தில் நம்மளால் ஒரு பூவோடைய அழகை நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பிரபஞ்சத்தில் இருக்க பல அதிசயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா என்னால் ஒரு ஸ்டான்ஸாவில் சொல்ல முடியாது. நான் இப்போ அடுத்த ஸ்டான்ஸாக போகிறேன் அப்படிங்கிறத இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்த ஸ்டான்ஸால் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இப்போ அப்படியே திருப்பி போட்டு நைட் அப்பான் த டேசிங் ஸ்டார்ஸ், அ டே அப்பான் த ஷைனிங் ஃப்ளார்ஸ், பியூட்டிஸ் ஆர் லைக்கபிள், வைஸ் வர்ஸா இஸ் ரிஜெக்டபிள். ஸோ இப்போ அப்படியே திருப்பி போட்டு இரவு நேரத்தில் இருந்த நட்சத்திரத்தையும் பகல் நேரத்தில் இருந்த பூவையும் பார்த்தீங்கன்னா அதை விட வேறு அழகான விஷயம் வேறு எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ இது அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா உங்களால் ஏற்றுக்க முடியாது. ஸோ இதனால் இதுதான் பெருசு அதுதான் பெருசு அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. பட் ஆனால் அதோடைய பொட்டென்ஷியலை காட்டுற இடத்த நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா அது வந்துட்டு வேஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிறதான் நான் இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
என்னோட மோரல் என்னன்றதை பார்த்தீங்கன்னா, நாட் ஆல் த ஸ்டார்ஸ் கேன் ஷைன் இன் அ டே. ஸோ ஸ்டார்ஸ் கிடையாது, டேனா டே கிடையாது. ஸ்டார்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட்ஸ், டே இஸ் ஈக்குவல் டு காமன் கோல். நாட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஷைன் இன் அ காமன் கோல் அப்படிங்கிறது தான் நான் இந்த போயம் மூலயமா கொடுக்க ஒரு மெசேஜ். ஸோ இது என்னோடய இங்கிலீஷ் போயம். இப்போ தமிழில் இருக்கிற என்னோடய கவிதையை நான் சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக கேட்டுட்டு பிடிச்சிருக்கா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் தமிழில் இருக்கிறது என்னன்றதை பார்த்தீங்கன்னா, தன் தாயின் தாய்ப்பாசம் பெறாதவரும் தன் தாயின் வளர்ப்பை மறந்தவரும் ஒன்றில்லை. தன் தாயின் அறிவுரையை மதிக்காதவரும் தன் தாய் இல்லாத போதும் அதை மதிப்பவனும் ஒன்றில்லை. ஸோ இதை நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இப்போ நிறைய பசங்க அம்மா அப்பா இருந்தும் அவங்க பேச்சை மதிக்காமல் அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக நடந்து அவங்கள பெருமையாக ஃபீல் பண்ணுறதை விட ரொம்ப கஷ்டப்படுற வைக்கிறாங்க. ஸோ அப்படியும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படி இருந்தும் கூட அம்மா அப்பாவே இல்லாத பசங்களும் அவங்க வளர்ப்ப ஒரு பொக்கிஷமாக நினச்சி அதை அவங்க இல்லாததை நம்ம ஒர்த்தாக்கி காட்டணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் நம்ம சொசைட்டியில் இன்னுமே நிறைய பேர் அம்மா அப்பா இல்லாமல் வளர்கிற பசங்க வேறு மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ அவங்க இருந்து வளர்த்துருந்தாங்கன்னா அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக ஆகிருப்பாங்க. ஸோ அன்சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம மத்தியிலலாம் நாங்கள் அப்படி இல்லை, சாதிச்சு காட்டோன்னு நினைக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குமே தான் நான் இந்த கவிதையை டெடிகேட் பண்ணுறேன். எனக்கு நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாகவே இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய 2 கவிதைகள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு வாய்ப்பு கொடுத்த லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலுக்கு ரொம்ப நன்றி. வாவ், வண்டர்ஃபுல் நிதீஷ்வர். நீங்கள் சொன்ன கவிதையாகட்டும், அதிலிருந்த வார்த்தைகளாகட்டும், அதிலிருந்த உருக்கமாகட்டும், அந்த கவிதையை கேட்கும்போது நிச்சயமாகவே அம்மா அப்பாவை நம்ம எந்த அளவுக்கு மதிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப உருக்கமாக சொன்ன கவிதையாக இருந்தது. எவ்ரிபடி ஹாவ் அ கூஸ்பம். வி ஹேட் tears in eyes also. It was an emotional presentation by Nitishwar and no words. God bless you, dear. Thank you. So next our participant is to present Kuralum Porulum, Harshavardhini and Yamuna from 10th standard. நான் எஸ்பிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. நீ பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். அப்படி என்ன பண்ண சொல்கிறேன் கேள. நேற்று ஒரு யூடியூப்ல ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்த்தா, அது என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிடுச்சு. அப்படி என்ன உன்னை இன்ஸ்பயர் பண்ணிச்சு? அதாவது ஒரு அத்லெட்டிக், அதாவது விமன் அத்லெட்டிக்கை பற்றி நான் பார்த்தேன். அந்த விமன் அத்லெட்டிக்கோட வாழ்க்கை பாதி வீல் சேர்லேயே போயிடுச்சு தெரியுமா? வீல் சேர்லேயேவா? அப்படி என்னாச்சு அவங்களுக்கு? சொல்கிறேன். அதாவது அவங்களுக்கு அந்த ஸ்பைனல் போர்ட் தெரியும்ல, முதுகு தண்டுன்னு சொல்லுவாங்க, அதில் அவங்களுக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அதனால அவங்களால 183 ஸ்டிச்சஸ் ஷோல்டர்ல போட வேண்டியதாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் 3 சர்ஜரிஸ் வேற பண்ண வேண்டியதாயிடுச்சு தெரியுமா? 183 ஸ்டிச்சஸா? பாவம் இல்லை அவங்க. பாவம் மட்டும் சொல்லாத, அவங்க அதுக்கு ஆப்போசிட்டா அப்போதான் எந்திரிச்சு வந்தாங்க தெரியுமா? அவங்க என்ன பண்ணாங்க? அப்படி என்ன பண்ணாங்க அவங்க? சொல்றேன். அதாவது அவங்க அப்படி என்ன பண்ணாங்கன்னா, இந்த பேரா ஒலிம்பிக் கேள்விப்பட்டிருக்கியா? நம்ம ஸ்கூலுக்கு வெளியே கூட பேனர் வச்சிருக்காங்களே, அதாவது பேரா ஒலிம்பிக் பிளேயர் பேனர். அவங்க அதுல என்னாச்சுன்னா, அவங்க இந்த ஷார்ட் புட்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது போற மாதிரி இருக்கு, அதுவும் பிளஸ் இந்த ஈட்டி எறியது, இது ரெண்டுத்துலயும் அவங்க ஒரு பெஸ்ட் பிளேயரா இருந்திருக்காங்க. சூப்பர்ல. அதுலயும் என்ன ஸ்பெஷாலிட்டி தெரியுமா? அவங்க அந்த 183 ஸ்டிச்சஸ் போட்டும் அந்த ஷார்ட் புட்லாம் இழுத்து எறியக்கூடிய ஒரு விளையாட்டு. அதெல்லாம் இழுத்து எரிஞ்சு அந்த அந்த எவ்வளோ பெயின் வந்திருக்கும் அந்த இடத்துல. ஆமா, அவங்களுக்கு ரொம்ப பெயின் வந்திருக்கும்ல. சரி, இதுக்கு கவர்மெண்ட் ஏதாச்சும் ரெகக்னைஸ் பண்ணிச்சா அவங்களுக்கு? பண்ணாங்களே. அதாவது இந்த ஸ்விம்மிங் அப்படின்னு நம்ம அந்த இதுல அவங்க ஒரு பெஸ்ட் பிளேயர். அதுல ஸ்விம்மிங்லயுமா? ஆமா, அதுல அவங்க அர்ஜுனா அவார்டும் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 54 நேஷனல் மெடலும் 13 இன்டர்நேஷனல் மெடலும் வேற வாங்கியிருக்காங்க. சூப்பர்ல. டோட்டலா அவங்க 67 மெடல் வாங்கியிருக்காங்க. ஆமா. இப்போ இவ்வளோ சொன்னனே, அவங்க பேர் என்னன்னு சொல்றேன் கேளு. தீபா மாலிக். ஓ சூப்பர். ஆமா, நீ இது சொல்லதான் எனக்கு திருவள்ளுவர் சொன்ன திருக்குறளே ஞாபகம். அப்படியா? நீங்க சொல்லு பாப்போம். கலங்காத கண்ட வினை கண் துலங்காத தூக்கம் கடித செயல். இதுக்கான அர்த்தம் என்னப்பா? இதுக்கான அர்த்தமும் இப்ப நீ சொன்ன இன்ஸ்பிரேஷனும் ஒண்ணுதான். அதாவது நம்மளால எது ஒன்று முடியலையோ அது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனதை தளர விடாம நம்ம தான் அந்த செயலை முடிக்கணும். அப்படியா? நம்ம ஒரு வாட்டி இந்த குரலை சொல்லிடலாமா? சொல்லிடலாமே. கலங்காது கண்ட வினை கண் துலங்காது தூக்கம் கடிது செயல். It was a beautiful presentation. A special applause to Harshavardhini and Yamuna. இதுவரைக்கும் குரலும் பொருளுமா இப்படி ஒரு அட்டெம்ப்ட் யாரும் பண்ணதே இல்லை. ஒரு கான்வர்சேஷனல் மோட்ல மோட்டிவேஷனல் இன்சிடென்ட் சொல்லி அந்த இன்சிடென்ட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி திருக்குறளை முடிச்சு அதை கேட்டதுலேருந்து இன்னுமே இன்ஸ்பயர் ஆகிறதுக்கும் இன்னும் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கும் Danish Polaji from 9th standard to give as a motivational speech. Hi guys, myself Danish. நான் இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா,
என்னை ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ண ஒரு மோட்டிவேஷனல் இன்சிடென்ட் பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். உசைன் போல்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமலே இருக்கும். தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். வேர்ல்ட் ஃபாஸ்டஸ்ட் ரன்னர், மின்னல் வேக மனிதன் என பல பட்ட பேர்களால் அழைக்கப்படுறவர். இவர் வாழ்க்கையிலையும் ஒரு லைஃப் மோட்டிவேஷன் இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். அவர் சின்ன வயசுல ஒரு சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி தான். அவர் சரியா படிக்க மாட்டாரு. ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா நல்லா ஓடுவாரு. அது அவங்க டீச்சர் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. இந்த ஸ்கில்ல அவங்க டீச்சர் எப்படியாவது இன்வால்வ் பண்ணிடணும், ரன்னிங் ரேஸ்ல இன்வால்வ் பண்ணிடணும்னு பாக்குறாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, நான் படிப்பே சரியா படிக்க மாட்டேன்னு வீட்டுல 1000 கம்ப்ளைண்ட், இதுல நான் வர ரன்னிங் பண்ணி என்ன பண்ண போறேன் அப்படின்னு அசால்ட்டா விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அப்படியே போயிட்டு இருக்கும் போதோ அவரு சாப்பாடு ஒரு நாள் கொண்டு வராமட்டாரு. எல்லா பசங்களும் சாப்பிடுறாங்க, இவர் சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. டீச்சர் வந்து கேக்குறாங்க, ஏன்டா சாப்பிடலையான்னு கேக்குறாங்க. சார் சாப்பாடு கொண்டு வரலன்றது செய்கையிலேயே பாவமா சொல்றாரு. அந்த டீச்சர் பார்த்துட்டு நான் உனக்கு சாப்பாடு தரேன், ஆனா நான் சொல்றதை நீ செய்வியான்னு கேக்குறாரு. உசைன் போல்ட் கண்டிப்பா நான் செய்யறேன், நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லுங்க அப்படின்றாரு. அதுக்கு அந்த டீச்சர், நம்ம ஸ்கூல்ல ரன்னிங் ரேஸ் இன்னைக்கு ஈவினிங் நடக்க போகுது, அதுல எப்பயுமே ஃபர்ஸ்ட் வருவான்ல ஒரு பையன், அவனை ஜெயிச்சு காட்டு, அதுக்காக நான் உனக்கு சாப்பாடு வாங்கித்தேன் அப்படின்றாரு. உசைன் போல்ட்டும் சரி ஓகே நான் கண்டிப்பா ஜெயிச்சுட்டு உங்ககிட்ட வந்து பேசுறேன் அப்படின்றாரு. மேட்சும் நடக்குது. பாதி கிரவுண்ட் முடிக்கிறதுக்குள்ளேயே இவர் முழு கிரவுண்ட் முடிச்சுட்டு வந்து ஒரு சின்ன செலிப்ரேஷன் கூட இல்லாம சாப்பாடுன்ற ஒரே வார்த்தை தான் அவங்க டீச்சர் கிட்ட போய் கேட்கிறாரு. அந்த டீச்சர் பார்த்து வியந்துட்டாரு. ஒரு பசைக்காகவே உன்னால இவ்வளவு ஓட முடியும்னா, இதே உன் வாழ்க்கை லட்சியத்தை எடுத்துக்கிட்டுனா உன்னால எவ்வளவு சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு அந்த டீச்சரு. அந்த டீச்சர் கொடுத்த சின்ன மோட்டிவேஷன் தான் இன்னைக்கு அவரை பெரிய ஆளா மாத்திருக்கு. அதே மாதிரிதான் எல்லார் லைஃப்லயும் ஒரு ஸ்கில், எல்லாருக்கிட்டையும் ஒரு ஸ்கில் இருக்கும். அது ஒரு டீச்சர் கண்டிப்பா ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அதை நீங்க என்னன்னு யோசிங்க, அதை கண்டுபிடிச்சுங்க, டெவலப் பண்ணுங்க. டெவலப் பண்ணீங்கன்னா உசைன் போல்ட் மாதிரி இல்ல, உசைன் போல்ட்டை விட பெரிய ஆள் ஆகலாம். சரி ஓகே, இது என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண மோட்டிவேஷனல் இன்சிடென்ட். உங்களையும் இன்ஸ்பயர் பண்ணிருக்கோம் நம்புறேன். பாய் பாய், சைனிங் ஆஃப் தனேஷ். Wow, what a power packed presentation, Tanish Balaji. நீங்கள் ஓப்பன் பண்ண விதமாகட்டும் அண்ட் ஆல்சோ ஒரு டீச்சர் ஒரு ஸ்கில்ல ஒரு குழந்தைகிட்ட இருந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்கு வெளியிலேருந்து யாருமே தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மோட்டிவேஷனான இன்சிடென்ட்டை சொல்லியிருக்கீங்க. இட் இஸ் அ ரியல் இன்ஸ்பிரேஷன் ஃபார் டீச்சர்ஸ் ஆஸ் வெல் அஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் எந்தெந்த டீச்சர்ஸ் உங்களோட ஸ்கில்லெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்களோ அதை எப்படி மோட்டிவேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆகிறது அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் கொடுத்துருக்காரு. வண்டர்ஃபுல் தனிஷ். ஸோ நெக்ஸ்ட் பாட்டு கேட்டாச்சு, கவிதை கேட்டாச்சு, திருக்குறள் கேட்டாச்சு, மோட்டிவேஷனும் கேட்டாச்சு. Now we'll have a video clipping. No.มานี่กินอะไรไหม หนูไม่มีตังค์ค่ะ ไปนั่งก่อนเลย เดี๋ยวป้าทำให้กิน ทำไมป้าใจดีจังอะคะ โอ้ยใจดีอะไรกันไอ้แค่ข้าวจานเดียว ก็จะบอกให้นะ มีคนหนึ่งอะใจดียิ่งกว่าป้าอีก พลอยเที่ยงแล้วตื่นได้แล้วลูก ถึงแม้เขาจะจู้จี้จุกจิก ลงไปกินข้าว ไม่ดูแลตัวเองเรื่องมาก แม่ ไปก่อนนะเพื่อนรอ ไม่ถูกใจเราสักอย่าง ทำไมแม่โทรไปไม่ติดอ่ะ พลอยก็รีบกลับมาแล้วนี่ไง ป่านนี้นี่คือรีบใช่ไหม พลอยก็กลับมาป้าแม่ แม่เป็นห่วงเนี่ย แม่ควรปล่อยพลอยบ้างอะ ค่ะข้าวผัดไก่ไข่เจียว ไม่ใส่หัวหอม ป้ารู้ได้ยังไงอะครับว่าหนูชอบอันนี้ โทษนะคะ เคยเห็นเด็กผู้หญิงคนนี้ไหมคะ ไม่เคยเห็นนะ ถ้าเจอเด็กคนนี้ ก็ไม่มีตังค์ติดตัวฝากช่วยเอาข้าวให้เขากินด้วย คนที่บอกป้า ก็คือคนที่อยากให้หนูอ่ะกลับบ้านมากที่สุด
แกกินของดีๆ โทรหาแม่หน่อยไหม Thank you so much. It was a wonderful video. Now our next participant is Afrazinat Fatima. நம்ம எல்லாருமே புக் படிக்கிற ஹேபிட்டை விட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நிறைய சோஷியல் மீடியாஸ் வந்துருச்சு. எல்லாமே நமக்கு யூடியூப்லேயும் கூகுள்லேயும் கிடைக்குது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் புக்ஸ் படிக்கிறது இல்லை. பட் இன்னமும் கூட நல்ல புத்தகங்கள் இருக்கு. அந்த புத்தகத்தை ரிவ்யூ பண்ணி கொடுக்கறதுக்கு நம்மளோட அஃப்ரசீனத் ஃபாத்திமா வராங்க. யூஸ்வலாகவே நமக்கு படத்தை விட ட்ரையல் பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஸோ டு ப்ரெசென்ட் அஸ் புக் ரிவ்யூ அஃப்ரசீனத் ஃபாத்திமா ஃப்ரம் 10th ஸ்டாண்டர்ட். ஹே காய்ஸ், நான் உங்க அஃப்ரசீனத் ஃபாத்திமா P10 ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இன்னைக்கு டாபிக்ல பாத்தீங்கன்னா புக் ரிவ்யூ. நம்ம எல்லாரும் 100 வருஷம் வாழணும், 120 வருஷம் வாழணும் ரொம்பவே ஆசைப்பட்டிருப்போம். ஆனா அப்படி வாழணும்னா ஹேபிட் ரொம்பவே முக்கியமா இருக்கும். அப்போ அது எங்கிருந்து கத்துக்கலாம்னா நம்ம புக்ஸ்ல இருந்து கத்துக்கலாம். ஸோ உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிற புக் இக்கிகாய். இந்த இக்கிகாய் யார் எழுதுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹெக்டர் கார்சியா அண்ட் பிரான்சிஸ் மில்ஸ். இவங்க 2 பேர் சேர்ந்து இந்த ஒரு புக்கை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இக்கிகாய் என்ன மீனிங் பாத்தீங்கன்னா, இக்கினா லைஃப், காய்னா ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைன்னு சொல்லலாம். ஏண்டா வாழ்றோம்னு யோசிக்கிற பதில் நம்ம இந்த உலகத்துல சாதிக்கிறதா பிறந்திருக்கோம்னு யோசிக்கலாம். ஜப்பான்ல குறிப்பிட்ட இடம் தான் இந்த ஒக்கினாவா. இந்த ஒக்கினாவால 100 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்கள் அதிகமாக இருக்காங்களாம், சுறுசுறுப்பா இருப்பாங்களாம். அதே மாதிரி போதி தர்மர் அவர்கள் ஜப்பான்ல ஃபர்ஸ்ட் ஐலாண்டா இந்த ஒக்கினாவால தான் அவர் வந்து விசிட் பண்ணியிருக்காராம். இப்போ இந்த இக்கிகாயில ஒரு 5 திங்ஸ் உங்களோட ஷேர் பண்ணலாம் நான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட், ஸ்லோ டவுன் அண்ட் பி ப்ரெசன்ட். நம்ம எல்லாரும் டெக்னாலஜி காலத்துல இருக்கோம். ஸோ அதனால நம்ம வந்து பக்கத்துல இருக்கிறவங்க நம்மளுக்கு மேல வந்து ஏதாவது அக்கறை காட்டினாலும் நம்ம அதை கண்டுக்கிறதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே இருக்கிறோம். அதே நேரத்தில் சாப்பிட போது ஃபோனு, தூங்க போது ஃபோனு. அப்படி இருந்தால் நம்ம உடலும் கெட்டு போகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம 2 மணி நேரம் இருந்து ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சொந்தக்காரங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். செகண்ட் திங், கனெக்ட் வித் நேச்சர் அண்ட் மூவ் யோர் பாடிஸ் டெய்லி. அதாவது இப்போ எல்லாரும் நம்ம வந்து லேப்டாப்லேயே வேலை செஞ்சுட்டு இருக்கோம், உட்கார்ந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்க போது நம்ம பாடியில எந்த ஒரு ரியாக்ஷனும் ஆக்டிவா இருக்க மாட்டோம். அப்போ ஒரு 30 நிமிஷம் டெய்லியும் காலையில நீங்க போய் நடந்துட்டு வந்தா அந்த நாள் ஃபுல்லாவே நீங்க ரொம்பவே ஆக்டிவா இருப்பீங்க. தேர்ட் பாயிண்ட், ஒக்கினாவா டயட். அதாவது அங்க இருக்கிற 100 வயது முதியோர்கள் அவ்வளோ சுறுசுறுப்பா இருக்கிறது காரணம் அவங்களுடைய ஒன் ஆஃப் த ஹேபிட்னா அது சாப்பாடு தான். ஏன்னா அவங்க ஜங்க் ஃபுட் அவ்வளோ எடுத்துக்கவே மாட்டாங்க. அண்ட் அதே நேரத்தில் அவங்க ஹெல்த்தியான ஃபுட்ஸ் மட்டும்தான் எடுத்துப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் உணவுன்னு அதிகமாக சாப்பிடக்கூடாது, அதுவே உங்களுக்கு வந்து நோயாக மாறிடும் சொல்கிறாங்க. ஃபோர்த் பாயிண்ட், ஸ்டே பிஸி வித் யோர் இக்கிகாய். என்னுடைய பேஷன் என்ன, அதை வந்து நான் ப்ரொஃபஷனாக மாற்றணும், அந்த ப்ரொஃபஷனை ஒகேஷனாக மாற்றணும், அந்த ஒகேஷனை நான் மிஷனாக மாற்றணும். ஸோ ஃபைண்ட் யோர் இக்கிகாய். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிவிங் தேங்க்ஸ். இப்போ நான் உடனே யாராவது நான் தப்பு பண்ணிட்ட உடனே நான் சாரி கேட்டுருணும். அதுவே எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ண தேங்க்யூன்னு சொல்லிடணும். அப்படி நான் தேங்க்யூ சொன்னால் அதுலேயே ஒரு குட் ஹேபிட் எனக்கு அடங்கியிருக்கு. சரி, இந்த புக் எங்கெல்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்லையும் கிடைக்குது, இங்கிலீஷ்லையும் கிடைக்குது, யூடியூப்லையும் கிடைக்குது, ஸ்டோரி டெல்லர் ஆப்லையும் கிடைக்குது. ஸோ சீக்கிரமாக நம்ம ஸ்கூலில் லைப்ரரி திறக்கட்டும், நல்ல நல்ல புக்ஸை படித்து அப்படியே என்ஜாய் பண்ணுவோம், அப்படியே நாலேஜும் வளர்த்துப்போம். ஸோ உங்களுக்கு இந்த புக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் தேங்க்யூ, பாய். Wow, superb, Afra. Yes, really it's a beautiful collection of book. இக்கிகை அப்படிங்கிற டேர்ம் வந்து ஒரு ஜாப்பனீஸ் டேர்மாக இருக்கலாம், ஆனால் வந்து அது ரொம்ப ஃபேமஸான ஒரு புக். நிறைய புக் ரீடிங் ஹேபிட் இருக்கவங்க இக்கிகை புக் பற்றி தெரியாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் கொடுத்த ரிவ்யூ மூலமாக கண்டிப்பாக எல்லாருக்குமே வாட் இஸ் த இக்கிகை, உங்களோட பேஷன் என்ன, அந்த பேஷனை எப்படி வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக மாற்றிக்கிட்டா ஹாப்பியாக 100 வருஷங்களுக்கும் மேலே இருக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப அழகான புக் ரிவ்யூவில் சொல்லியிருக்காங்க அஃப்ரசீனத் ஃபாத்திமா. ஸ்பெஷல் அப்ளாஸ் டு யூ, பியூட்டிஃபுல். ஸோ நெக்ஸ்ட், தெரியாத விஷயங்களை தெரியப்படுத்துறதுக்காக அன்னோன் ஃபேக்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு சிவபிரகாஷ் அண்ட் ஜபால் ஜெர்லின் ஃப்ரம் 9th ஸ்டாண்டர்ட். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் நமஸ்கார். என் பேர் டி சிவபிரகாஷ் ஃப்ரம் 9th. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி. அதே மாதிரி என்னை சப்போர்ட் பண்ண எல்லா டீச்சர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம காலைல பார்த்தோன்னா காஃபி குடிப்போம். அப்போ பார்த்தோன்னா வானத்தில் பறவைங்க கூட்டமாக பறந்து போகும்.
அதாவது இந்த பறவைங்க வந்து யூஸ்வலாக பி ஷேப், ஜே ஷேப், இன்வெர்டட் பி ஷேப், இன்வெர்டட் ஜே ஷேப்பில் பறக்குங்க. இந்த பறவைங்க இப்படி பறக்க காரணம் என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பறக்கிறது வந்து கேப்டன் இல்லைன்னா மூத்த பறவை, அதாவது அந்த கூட்டத்துக்கே தலைவர். அதே மாதிரி கடைசியில் பறக்கிறது வந்து அடல்ட் பறவைங்க, அதாவது பெரிய பறவைங்க. நடுவில் பறக்கிறது வந்து சின்ன பறவைங்க, அதே மாதிரி அதுக்கு துணையாக பெரிய பறவைங்க பறக்கும். இந்த மாதிரி பறவைங்க லைனாக பறக்க காரணம் என்னன்னா, பறவைங்க பொதுவாக என்ன பண்ணுன்னா காற்றை முன்னாடி வரதை கீழே தள்ளி அது மேலே எழும்புங்க. இந்த மாதிரி மேலே எழும்பும் போது அதுங்களால பறக்க முடியும். அப்போ பறவைங்க என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி காற்று பின்னாடி பக்கம் தள்ளும் போல என்ன ஆகுதுன்னா, பின்னாடி இருக்கிற பறவைங்களுக்கு ஆல்ரெடி அட்மாஸ்பரிக்ல காற்று இருக்கு, பிளஸ் இந்த காற்றும் கிடையாது. அப்போ அதிகம் ஃபிளாப் பண்ண தேவையில்லை. அதாவது இதுங்க அதிகமாக ஃபிளாப் பண்ணதுனால அதுங்க எனர்ஜி சேவ் ஆகுது 25%லேருந்து 35% வரைக்கும். அதனால இதுங்களால நான் ஸ்டாப்பாக எவ்வளோ தூரம் வேணால் போக முடியும். ஃபேக்ட் நம்பர் 2. இப்போ நான் காயின்ஸ் யார்கிட்ட 5 ரூபா காயின்ஸ்லாம் இன்னும் இருக்குது, அதெல்லாம் வச்சுருக்கீங்களா? அந்த காயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் கோடு கோடாக இருக்கும். இந்த கோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? யாருக்கும் தெரியாது. இந்த காரணத்தை தான் நான் இப்போ சொல்ல வரேன். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னா காயின்ஸ் இருக்கும். அந்த காயின்ஸ்லாம் கோல்டன் சில்வரில் இருக்கும். இந்த மாதிரி சாதாரண மெட்டல்ஸில் இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்காது. ஒரு நாள் ராஜாவுக்கு வந்து இது தெரிய வந்தது. என்னதுன்னா, இந்த மாதிரி மக்கள் வந்து இந்த ஓரத்தை மட்டும் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால ராஜா வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஐடியா இருக்கிறாரு. அதாவது அந்த ஐடியாவில் என்னன்னா, அந்த காயினோட ஓரத்துலலாம் கோடு போட ஆரம்பிக்கிறாரு. இனிமேல் அந்த கோடை யாராவது எடுத்தா அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். நாணயம் என்பது நாணயத்தை கொடுக்குது. அதனால எப்போவுமே நம்ம மணியை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு நாட்டோட பேப்பர், அதாவது மணி பேப்பரில் எழுதக்கூடாதுன்னு நம்ம கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு. அண்ட் சேவ் மணி சேவ் நேஷன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சிவபிரகாஷ். நான் ஜப்பா 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஒரு காயின்ஸுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குமா? சாதாரணமாக கோடு போட்டிருக்காங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் சிவபிரகாஷ் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது இதுக்கு பின்னாடி இவ்வளோ ரீசன் இருக்குன்னு. நானுமே காயின்ஸை பற்றி சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். அந்த காலத்துலலாம் நம்ம முன்னோர்கள் குளத்துலேயும் ஏரியிலையும் காயின்ஸ் எடுத்துக்கே போடுவாங்க. ஏன்னு கேட்டால் அதிர்ஷ்டம் வரும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த காலத்துலலாம் தங்கம், செம்பு இந்த மாதிரி உலோகங்களால் செஞ்ச காயின்ஸை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நம்ம தண்ணியில் போடும்போது அதில் இருக்க மினரல் தண்ணியில் சேர்ந்து அந்த தண்ணீரை நம்ம குடிக்கும் போது நம்ம உடலுக்கு ஆரோக்கியமாக இருந்துச்சு. அதனால தான் அந்த காலத்து மக்கள்லாம் ஆரோக்கியமாக இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ரீசன் தாங்க இருக்கு. எத்தனை பேருக்கு காயின்ஸ் கலெக்ஷன் ஹேபிட் இருக்கு? எல்லாரும் காயின்ஸ் கலெக்ஷனை பாருங்க, எந்தெந்த உயர்ந்த உலகங்களால செஞ்சிருக்காங்கன்னு. நெக்ஸ்ட், இப்போ நம்ம எந்த மந்த்ல இருக்கோம்? ஆமாம், புரட்டாசி மாசத்துல தான் இருக்கும். புரட்டாசி மாசத்துல ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுமா? சரி, நானே சொல்கிறேன். புரட்டாசி மாதத்துல தான் வெயிலோட தாக்கம் படிப்படியாக குறைஞ்சி மழை பெய்ய ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் பூமியோட வெப்பம் அதிகமாகவே இருக்கும். இதனால நம்ம பாடி டெம்பரேச்சரும் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் நம்ம அசைவம் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு செரிமான பிரச்சனை ஏற்படும். இப்போ தெரியுதா எதுக்கு புரட்டாசி மாசத்துல நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு? நம்ம முன்னோர்கள் சொன்ன எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஆரோக்கியமும் இருக்கும், ஒரு அறிவியலும் இருக்கும். முன்னோர்கள் சொற்படி நடப்போம், ஆரோக்கியத்தை காப்போம். Superb, Shivaprakash and Jabba Charlin. Very good. பொன்னுருக காயும் பகல், மண்ணுரகு பெய்யும் இரவு அப்படின்னு புரட்டாசியை சொல்லுவாங்க. அதாவது காலநிலை மாற்றம் அதிகமாக இருக்கிற, சீதோஷ்ணத்தோட மாற்றங்கள் அதிகமாக இருக்கிற புரட்டாசி மாதத்தில் எதனால் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க ஜபா ஜர்லின். அதுவும் நாணயத்தை பற்றின நிறைய விஷயங்கள். நாணயம் அப்படிங்கிறது வெறும் காசு மட்டும் இல்லை, அது நாணயம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நமக்கு தெரியாத விஷயங்களை சின்ன பிள்ளைங்களா இருக்கிற இவங்க நமக்கு அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் அப்ளாஸ் டு ஜபா ஜர்லின் அண்ட் சிவபிரகாஷ். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், சீக்ரெட், மிஸ்ட்ரி, மர்மம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ சீக்ரெட்டை அவுக்கிறதுக்காக, சீக்ரெட் ஆஃப் மிஸ்ட்ரி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக ராஜபிரசன்னா ஃப்ரம் 10th ஸ்டாண்டர்ட். Attraction is only intense when mystery is involved. Hello, I'm Raja Prasanna from 10B. எனக்கு பர்சனலாக பெயிண்டிங்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் மிஸ்ட்ரீஸ் அண்ட் பெயிண்டிங்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். மிஸ்ட்ரீஸ் அண்ட் பெயிண்டிங்ஸ்னால எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது லியோனார்டோ டா வின்சியோட பெயிண்டிங்ஸ் தான். டா வின்சி வரைஞ்சதே ஒரு மாஸ்டர் பீஸ்னா த லாஸ்ட் சப்பர். த லாஸ்ட் சப்பர் பெயிண்டிங்கில் இன்னுமே நம்மளால் அவிழ்க்க முடியாத மர்ம முடிச்சுகள் எவ்வளவோ இருக்கு. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். டா வின்சி இந்த பெயிண்டிங்கை ஜீசஸ் இறந்து 1500 இயர்ஸ் கழிச்சு தான் வரைகிறாரு. ஸோ டா வின்சி ஜீசஸ் கிறிஸ்ட பார்த்ததில்ல, இதுக்கு முன்னாடி வரைஞ்ச பெயிண்டிங்ல இருந்து ரெஃபர் பண்ணி தான் டா வின்சி இதை வரைகிறாரு. இதுக்கு முன்னாடி வரைஞ்ச பெயிண்டிங்ல ஜீசஸ் சென்டர்லையும் அவரை சுற்றி டிசைபிள்ஸ் கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டா வின்சி இதை அப்படியே மாற்றி
ஜீசஸ்க்கும் டிசைபிள்ஸ்க்கும் ரொம்பவே கேப் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருப்பாரு. இன்ன வரைக்கும் அவர் ஏன் இது இப்படி வரைஞ்சிருக்காரு, இதுல இருந்து அவர் என்னதான் சொல்ல வரான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. நெக்ஸ்ட், ஜீசஸ் கிரைஸ்ட் உட்கார்ந்துட்டு இருக்கிற சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், அந்த ரூமோட மெஷர்மெண்ட், டிசைபிள்ஸ்க்கு நடுவில் இருக்கிற கேப், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது 4096 அப்படின்ற ஒரு நம்பர் தெரியுது. இது மூலயமா டார்வின்சன் இன்டைரக்டா இந்த வேர்ல்டோட எண்ட் அப்படின்னு சொல்ல வராங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா இன்ன வரைக்கும் இது கன்ஃபார்ம் ஆகல. இன்னுமே இது ஒரு பெரிய மிஸ்ட்ரியா தான் இருக்கு. நெக்ஸ்ட், ஜீசஸ்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உட்கார்ந்துட்டு இருக்க டிசைபிளான மேரி மகதலேனோட ட்ரெஸ்ஸும் ஜீசஸோட ட்ரெஸ்ஸும் ஒரு பர்சன் மாதிரி இருக்கும். இவங்களோட ட்ரெஸ் ப்ளூ வித் ரெட் ஆகும், ஜீசஸ் கிரைஸ்டோட ட்ரெஸ் ரெட் வித் ப்ளூவாகவும் இருக்கும். இதை நம்ம கிராப் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு பேரும் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை இது மூலயமா டார்வின்சன் இன்டைரக்டா ஜீசஸ் கிரைஸ்டோட ரியல் பார்ட்னர் மேரி மகதலேனா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்கன்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா ஜீசஸ் ஒரு செயின்ட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் அவர் இப்படி வரைஞ்சிருக்காரு, இதுல இருந்து அவர் என்னதான் சொல்ல வராங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த பெயிண்டிங்ல இன்னும் நிறைய மிஸ்டரிஸான திங்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற டிசைபிள் கையில இருக்கிற கத்தி, அதுக்கப்புறம் அந்த டிசைபிள்ஸ் ஒரு 3 குரூப்பா உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி தெரியும். இது எதுவுமே அவர் இதுக்கு முன்னாடி பார்த்து வரைஞ்ச பெயிண்டிங்ல இருக்காது. ஆனாலும் அவர் இப்படி வரைஞ்சிருக்காரு, இது வந்து அவர் என்ன சொல்ல வராங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. The less you reveal, the more people can wonder. Thank you. Wow, it was a wonderful presentation, Raja Prasanna. இது வரைக்கும் சீக்ரெட் ஆஃப் மிஸ்ட்ரியை வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு திறனாய்வு செய்கிற அளவுக்கு ஒரு டிராயிங்கை வச்சு இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அ பிக்சர் கேன் சே மோர் தென் அ வேர்ட் அப்படின்வாங்க. 10 வார்த்தைகளில் நம்மளால் சொல்ல முடியாதது ஒரே ஒரு படம் சொல்லிடும். அந்த அளவுக்கு வந்து டிராயிங்க்கு வந்து இம்பேக்ட் இருக்குது. அதுவும் வந்து அந்த காலத்தில் வரையப்பட்ட டார்வின்சியோட டிராயிங்ஸை இவ்வளோ அழகாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி அதில் இருக்கிற சீக்ரெட்ஸை இவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் சீக்ரெட் ஆஃப் மிஸ்ட்ரி and a great applause to all the participants for that wonderful presentation. I request all the audience to clap for this participation because இதுவரைக்கும் இல்லாத attempt நிறைய வந்து இந்த வீக் presentationல இருந்திருக்கு. கவிதை, பாடல், மிஸ்ட்ரி அண்ட் புக் ரிவ்யூ அப்படின்னு புது டாப்பிக்கில் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கிளாப் பண்ணுறதை கேட்க முடியல அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களோட கிளாப்பிங்ஸை எங்களால் பார்க்க முடியும். ஸோ வி ரெக்வெஸ்ட் ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் ஆல் த ஆடியன்ஸ் டு கிளாப் ஃபார் அவர் wonderful students. Now we can have a vote of thanks from our headmisters, Madam Lakshmi Priya ma'am. Thank you so much for all your beautiful participation and have a great week. இப்போ polling start ஆயிடும். ஸோ எல்லாருமே attendance poll பண்ண ஆரம்பிச்சுடுங்க. This is a time for கரும்பு தின்ன கூலியா. பார்த்தவங்களுக்கும் participate பண்ணவங்களுக்கும் credit scores இருக்கு. So you can start polling your attendance now. Let's have the same happiness, smile and spread happiness and positivity. Stay tuned with Little Flower Spread Positivities. We'll meet in the next series. Stay positive, stay safe, have a healthy life, have a happy life. Bye bye. We'll meet in the next series. Thank you so much.